This video is sponsored by BuyMode shopping app. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் 1891 ஆண்டு 29ஆம் தேதி புதுவையில் பெரிய வணிகராக இருந்த கனகசபை முதலியார், லக்குமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதில் பிரெஞ்சு மொழி பள்ளியில் பயின்றார். தமிழ் பள்ளியில் பயின்ற காலமே கூடியது. 16ஆம் வயதில் கல்வே கல்லூரியில் சேர்ந்தார். தாய்மொழி பற்றும் தமிழறிவும் நிறைந்தவராக இவர் இருந்ததால் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு முதலாவதாக தேர்வு பெற்றார். 18 வயதிலேயே அவரின் தமிழ் பற்றுணர்வால் அவர் அரசினர் கல்லூரியில் தமிழாசிரியர் ஆனார். இசை உணர்வும் நல்லெண்ணமும் கொண்டவர். சிறு வயதிலேயே சிறு சிறு பாடல்களை எழுதி தனது தோழர்களுக்கு பாடி காட்டுவார். பாரதிதாசன் அவர்கள் பாண்டிச்சேரியில் பிறந்து பெரும் புகழடைந்த பாவலர் ஆவார். இவரது இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். தமிழாசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். தம் எழுச்சிமிக்க எழுத்துக்களால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் குயில் என்னும் ஒரு திங்களிதழை நடத்தி வந்தார். இவர் 1920ஆம் ஆண்டு பழனி அம்மையார் என்பவரை மணம் முடித்தார். தன் நண்பர்கள் முன்னால் பாடு என்று பாரதி கூற பாரதிதாசன் எங்கெங்கு காணினும் சக்தியடா என ஆரம்பித்து 2 பாடல்களை பாடினார். இவரின் முதல் பாடல் பாரதியாராலேயே ஸ்ரீ சுப்பிரமணிய கவிதா மண்டலாயத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று எழுதி சுதேசி மித்திரன் இதழுக்கு அனுப்பினார். புதுவையிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன், திருக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனைப்பெயர்கள் எழுதினார். தாய்மொழியான தமிழ்மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார். அவர் எழுதிய புகழ்பெற்ற சில வரிகள்: எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பதையும் பாரதிதாசன் பாடல்கள், படைப்புகள் மதுரை திட்டத்தில் உள்ளன. படைப்புகளில் பல அவர் வாழ்ந்த போதிலும் மறைவிற்கு பின்னரும் நூல் வடிவம் பெற்றுள்ளன. பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதாசிரியரும் பெரும் கவிஞரான பாரதிதாசன் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். 1954ஆம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரியாரின் தீவிர தொண்டனாக விளங்கினார் பாரதிதாசன். திராவிட இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். கடவுள் மறுப்பு, ஜாதி மறுப்பு, மத எதிர்ப்பு போன்றவற்றினை தன் பாடல்கள் மூலம் பதிவு செய்தார். நகைச்சுவை உணர்வு நிரம்பிய இவரது படைப்பான பிசிராந்தையர் என்ற நூலுக்கு 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமியின் விருது கிடைத்தது. 1946 ஜூலை 29 அறிஞர் அண்ணாவால் புரட்சி கவி என்று பாராட்டப்பட்டு ரூபாய் 25,000 வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இவர் படைப்புகள் தமிழக அரசால் 1990களில் பொது உடைமையாக்கப்பட்டது. இவர் இறந்தது 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இவர் காலமானார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இவர் போல் இன்னும் நிறைய
தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.